பரமஹம்ச யோகானந்தர் நாட்குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், ஆன்மீக நாட்குறிப்புன்னு சொல்லுவாங்க. அதுல ஆகஸ்ட் 23 ஒரு வாசகத்தை நான் படித்தேன். அதுல என்ன சொல்லியிருப்பாருன்னா, மிகவும் சக்தி வாய்ந்த நாசத்தை விளைவிக்கக்கூடிய மாய அஸ்திரம் அப்படின்றது தியானத்திலிருந்து ஒருவன் தன்னை விலக்கி வைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை தான். இந்த மனப்பான்மையானது என்ன செய்யும்னா, இறைவன்கிட்ட இருந்தும் குரு கிட்ட இருந்தும் இசைவா நடந்துக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை தடுத்து நிறுத்திடும் அப்படின்றது போல அவர் சொல்லியிருப்பாரு. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மாய நாசத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அஸ்திரம் அப்படின்னா அதை எதிர்க்கக்கூடிய ஒண்ணு அப்படின்றது இந்த தியானமா இருக்கு. அந்த மாயை அப்படின்றத விளக்கக்கூடிய தன்மை அப்படின்றது இந்த தியானத்துக்கு இருக்கு அப்படின்றத அங்க உள்ள வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இறைவனுக்கும் குருவுக்கும் இசைவு அப்படின்றது சாமானியப்பட்ட வார்த்தை கிடையாது. ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, சமர்ப்பணம் செய்யக்கூடிய தன்மை. இப்ப நான் அவருடைய குறிப்பை குறிப்புக்கு இசைந்தேன் அப்படின்னு